ஜெயராம் வெங்கடேஷ் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? வணக்கம் ஜெயராம், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே ஓகே. ஜெயராம், இது நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட். இது ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல மார்ச் 2022 நடந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த கம்ப்ளைண்ட் என்ன, எதனால இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ஜெயராம்? கரூர்ல நெடுஞ்சாலைத்துறையில 2021-22 ஆண்டு இந்த காலகட்டத்துல கரூர் மாவட்டத்துல போடப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல 170 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது. ஓகே. அதுல 110 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் ஒரே ஒரு ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கறாங்க. ஓகே. சங்கர் ஆனந்த்ங்கிற ஒப்பந்ததாரர். ஓகே. 32 டெண்டர்ல 20 டெண்டர் அந்த ஒரு கான்ட்ராக்டருக்கே போகுது. ஓகே. அந்த கான்ட்ராக்டர் அதை வின் பண்ணிட்டு அட்லீஸ்ட் அந்த ரோட போட்டாரான்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஒப்பந்தங்கள் ஆதாரத்தோட இதுல இருக்கு. என்னன்னா 7 கோடி ரூபாய்க்கு அவர்கள் போடக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள்ல அவர் வந்து ரோடே போடல. ரோடு போடாமலே இன்ஜினியர்ல இருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, எம்புக்ல எழுதுறாங்க. என்னன்னு எழுதுறாங்க, எம்புக்கு பில் எல்லாம் அவர் ரோட வைடன் பண்ணிட்டாரு, அவர் வந்து கிரானுலார் சப்பேஸ் போட்டிருக்காரு, அவரு வெட்மிக்ஸ் மகடம் போட்டிருக்கிறாரு, பிரைம் கோட் பண்ணியிருக்கிறாரு, டேக் கோட் பண்ணியிருக்கிறாரு, பிட்டுமினஸ் மகடம் போட்டிருக்கிறாரு, பிட்டுமினஸ் கான்கிரீட் போட்டிருக்கிறாருன்னு இப்படி எல்லா வேலைகளையும் செய்து முடித்ததாக எம்புக்கை எழுதி பில்லை எழுதி அவருக்கு 2,11,00,000 ரூபாய் மார்ச் 26ஆம் தேதி கொடுத்துடுறாங்க. மார்ச் 28ஆம் தேதி அவருக்கு இன்னொரு 1,26,00,000 கொடுத்துடுறாங்க. இதே மாதிரி நபார்ட் ஸ்கீமுக்கு கீழே அதுல ஒரு 1,35,00,000 40 லட்சமோ கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4,68,00,000 ரூபாய் கொடுத்துடுறாங்க. ஆனா ரோட் போடணும். இது முதல்ல நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் உங்களுக்குமே ஞாபகம் இருக்கும். முதல்ல ஆக்சுவலா எம்ஆர் விஜயபாஸ்கர்னு அதிமுக அங்க கரூர்ல இருக்கக்கூடியவரு, அவரு தான் முதல்ல என்ன பண்றாரு, ஒரு மீடியா முன்னாடி வந்து பிளாஷ் பண்றாரு, பில்ல பே பண்ணிட்டாங்க பாருங்க, ஆனா ரோடே போடல பாருங்க, கண் முன்னாடி காமிக்கிறாரு. அது காமிச்ச உடனே அது சீஃப் செக்ரட்டரிக்கும் அவர் புகார் கொடுக்கிறாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த நாளே ஒரு விசாரணை நடத்தி நாங்க சஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லி சில இன்ஜினியர்ஸை சஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா சங்கரானந்த்ங்கிற கான்ட்ராக்டர் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களை ரைடு பண்ணும்போது சங்கரானந்த் ரைடு செய்யப்பட்டார் இன்கம் டாக்ஸ்னால அங்க. சோ அவரை காப்பாற்ற வேண்டும், அவர் மீது பிளாக் லிஸ்ட் செய்யக்கூடாது, அவர் மேல எஃப்ஐஆர். நீங்க இது ஒரு கிரிமினல் ஆக்ட். பணத்தை கொடுத்துட்டாங்க, ஆனா ரோடே போடல. ரோட் போட்டதா சொல்லி எம்புக்கும் எழுதிட்டாங்க, இன்ஜினியர் எல்லாம் சைன் போட்டிருக்காங்க, எல்லாரும் பண்ணிட்டு அவர் பணமும் கொடுத்துருக்கீங்க. அப்போ இது யாருமே கவனிக்கலன்னா அந்த பணத்தை சுட்டு ஓட்டிருப்பாரு. இப்ப என்ன பண்ணி இருக்கிறீங்க, அப்போ அந்த நேரத்துல எஃப்ஐஆர் போட்டு மாநில நெடுஞ்சாலை அமைச்சர் ஏவாவேலுட்ட கேட்கறாங்க, இல்லாட்டி கேட்கறாங்க, நடவடிக்கை எடுப்போம்னா சொல்லிட்டு நைட்டோட நைட்டா கரூர்ல ஒரு 35-40, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 இருப்பாங்க, டிஎஸ்பி தலைமையில போலீஸை குவிச்சு நைட்டோட நைட்டா சங்கர் ஆனந்த ஏப்ரல் 7 ரோடு போட வைக்கிறாங்க, ஆதாரங்களை அழிக்கிறாங்க. ரோடு போட்டோம் அப்படின்னு நாளைக்கு கணக்கு காண்பிக்கிறதுக்கு வேலையா பண்றாங்க. ஆனா என்கிட்ட இருக்கு எம்புக்கு மார்ச் 26ஆம் தேதியே ரோடு போட்ட மாதிரி, மார்ச் 28ஆம் தேதியே ரோடு போட்ட மாதிரி எம்புக்கு எழுதினது எல்லாமே இங்க இருக்கு. இப்போ நீங்க ஒரு அரசு ஊழியர் ஒருத்தர் வந்து லஞ்சம் கேட்கிறாரு, நீங்க போய் லஞ்சம் வந்து 10,000 கொடுக்குறீங்க, லஞ்சம் வாங்கிட்டாரு அவர் 10,000 ஆதாரத்தை சொல்றீங்க. அந்த அரசு ஊழியரு பட்டாக்கு நான் 10,000 வாங்கிட்டேன், இந்தாப்பா நீ திரும்ப வச்சுக்கோன்னு உங்கள்ட்ட பணத்தை திரும்ப கொடுத்துறாரு. இப்பதான் அவரு அப்ப லஞ்சம் வாங்கலன்னா இருமா, பணத்தை திரும்ப கொடுத்துட்டாருன்னா. அதே மாதிரிதான் இது, ஊழல் பண்ணிட்டாங்க, ரோடே போடாமலே பணத்தை அடிச்சுட்டாங்க. அப்புறம் இது வெளியே வந்துருது, புகார் வந்துருது. புகார் வந்ததுக்கு பிறகு அவர் வந்து நான் வந்து ரோட போட்டுறேன் அப்படின்னு நீங்க போலீஸை குவிச்சு நீங்க துறையே செயல்பட்டு மேலவன் வரைக்கும் அமைச்சர் வரைக்கும் தெரிஞ்ச பிறகு நீங்க எஃப்ஐஆர் போடாம நீங்க துறையே சேர்ந்து ஒரு மூடி மறைத்து அவர் ரோடு போட வைக்கிறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க காப்பாற்றுவதற்கு, இந்த ஊழலை காப்பாற்றுவதற்கு மேலளவு வரைக்கும் வேலை செஞ்சிருக்கீங்க. அப்ப இதுதான் இந்த வழக்குடைய சாராம்சம். இது மீது இப்ப எஃப்ஐஆர் நாங்க 2022 ஏப்ரல் மாசம் கொடுத்தோம். நான் அக்டோபர் மாசம் கூடுதலா இந்த எம்புக்கு ஆதாரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பில்லு ஆதாரங்கள் எப்படி அவங்க டிரான்ஸ்பர் பண்ணாங்க எல்லா ஆதாரங்களையும் நான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அப்பொழுது அனுப்பியிருந்தேன். ஆனால் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்ஃபேக்ட் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூட திரும்ப வேலையில சஸ்பெண்ட் திரும்ப வேலைக்கு வச்சு இன்னைக்கு ஒருத்தர்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. நீங்க எஃப்ஐஆர்லயே பார்க்கலாம், அவங்க சத்தியப்பமெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது ஒரு அபத்தமான ஊழல். இந்த ஊழல் மீது இன்றைக்கு எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கிறது. இதன் மீது இன்னைக்கு சர்ச் வந்து பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. கூடுதல் ஆதாரங்கள் இந்த சர்ச்ல கிடைச்சு, ஆவணங்கள் கிடைச்சு
அதன் மீது எஃப்ஐஆர். இன்ஃபேக்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் செக் பண்ணணும் பில்லுக்கு. இது மாதிரி குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, நாங்க செக் பண்ணல அப்படின்னு. அதுவும் நாங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நடந்திருக்கிறது. ஜெயராம், இன்னைக்கு இன்னொரு விஷயமும், இந்த மின்சார வாரியத்தினுடைய ஒரு வெள்ளை அறிக்கையை நிர்மல்குமார் வெளியிட்டிருக்காரு. அதையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்ட்டு. அதுல வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு முறைகேடுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருக்கா கடந்த ஆட்சியில? இதுல இரண்டு வகையான ஊழல்கள் அடங்கி இருக்கு. ஒரு ஊழல் கண்டுபிடிக்க முடியற ஊழல். அது வந்து இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலாக இருக்கட்டும், நம்ம ஏற்கனவே வழக்கு வரைக்கும் போய் சிபிஐக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. 1068 கோடி ரூபாய்க்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆனா அதுல 397 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. 40% கிட்டத்தட்ட. இன்னைக்கு அமைச்சரே சொல்லியிருக்கிறாங்கன்னா இதே மாதிரி கண்டக்டர்ல கண்டுபிடிச்சிருக்கணும் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஊழல்கள். கண்டுபிடிக்க முடியாத இல்ல ப்ரூவ் பண்ண முடியாத ஊழல்கள் அப்படிங்கிறது சிலது இருக்கு. உதாரணத்துக்கு சோலார்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யூஎஸ் கவர்மெண்ட்ல வந்து ஃபைல் பண்ணாங்க. அதானி மேல யூஎஸ் கவர்மெண்ட்ல ஃபைல் பண்ண அந்த குற்றச்சாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மின்சார வாரியத்துல 1500 மெகாவாட் சோலார் பவர் வாங்கினது 2 ரூபாய் 61 பைசாவா நோ வாங்கினாங்க. இவங்க ரொம்ப பெருமையா சொன்னாங்க, நாங்க 2 ரூபாய் 60 பைசா வாங்கிருக்கோம். இப்போ அதுல வந்து ப்ரூவ் பண்றதுன்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இது சந்தை மதிப்பு கூட ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 ரூபாய் 40 பைசாக்கு பேர் வாங்கியிருக்காங்க. ஆனா 10 பைசா 20 பைசாங்கிறது ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஒரு யூனிட்டுக்கு. அப்போ என்ன ஆகும்னா, நீங்க ஈவன் 10 பைசான்னு போட்டீங்கன்னா கூட, 10 பைசான்னு போட்டீங்கன்னா 1500 கோடி. ஏன்னா அந்த டெண்டருங்கிறது 20-25 வருஷத்துக்கான டெண்டர். 1500 மெகாவாட் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 10 பைசா கூடன்னு போட்டீங்கன்னாலே அது 1500 கோடி ரூபாய் இழப்பு. புரியுது. 20 பைசா. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. விஞ்ஞான பூர்வமாக செய்யக்கூடிய ஊழல்கள். இது ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் அந்த டிரான்சாக்சன் அதானி அந்த விஷயங்கள்ல வந்து யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அவங்க அவங்களுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் எல்லாம் பிடிச்சாங்க. அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பிடிப்பதன் மூலமாக தான் இது போன்ற விஞ்ஞான பூர்வமான ஊழல்களை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதே கிடையாது. அதெல்லாம் விசாரணையில லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜெயராம், இது எந்த இடத்துலயாவது இது எந்த பிரிலிமினரி என்கொயரி, டீடைல்டு என்கொயரி எதுவுமே நடத்தாம, எந்த ப்ராசஸ்மே இதுல நடத்தாம இந்த வழக்கு டைரக்டா கவர்மெண்டோட ஆர்டர் படி பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய உத்தரவின்படி விஜிலன்ஸ் வந்து பதிவு செய்திருப்பதால் இது எந்த வகையிலாவது இந்த வழக்கை பலவீனப்படுத்துமா சட்டப்பூர்வமா? பிரிலிமினரி என்கொயரி, டீடைல்டு என்கொயரி என்பது இதில் நடத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ் இல்லை என்றாலோ, அதற்கு ஆவணங்கள் தேவைப்பட்டாலோ அப்பொழுது ஒரு பிரிலிமினரி என்கொயரியோ டீடைல் என்கொயரியோ நடத்தப்பட வேண்டும். ஆனால் பிரிலிமினரி என்கொயரி, டீடைல் என்கொயரி நடத்திதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை. கரெக்ட். ஓகே ஜெயராம், ஆனா நேரடியாக முகாந்திரம் இருக்கக்கூடிய புகார்களில் எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கலாம். அதற்கு சட்டப்படி 2018 கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி அரசாங்கத்துடைய பிரயர் அப்ரூவல் தேவை. ஏவா வேலு அவர்கள் எம்எல்ஏவாக இருப்பதால் அது பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் அதற்கான பிரயர் அப்ரூவலை கொடுக்க முடியும். சரி. அந்த பிரயர் அப்ரூவலை பப்ளிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட 23ஆம் தேதி பெற்றிருக்கிறார்கள். 24ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். இது எந்த வகையிலும் இந்த வழக்கை பலவீனப்படுத்தாது சட்டப்பூர்வமா, அப்படிதானே? ஜெயராம், இதுல பல அரசு அதிகாரிகள் எல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நான் கேட்கிறேன், அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுவதற்கு இந்த பிரிலிமினரி என்கொயரி அவசியமா? அரசு அதிகாரிகள்ங்கிறதுனால நான் கேட்கிறேன். ஏன்னா அவங்களை காப்பாற்றணுங்கிறதுனால தானே திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இல்ல, அதாவது பிரிலிமினரி என்கொயரி என்று இல்ல. சட்டம் எப்படி இருக்குன்னா, நீங்க என்கொயரி செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது இன்வெஸ்டிகேஷனால இன்வெஸ்டிகேஷன் happens only after FIR பதிவு செய்த பிறகுதான் இன்வெஸ்டிகேஷன் என்ற ரூட் செய்ய முடியும். அதனால என்கொயரி செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும் என்றாலோ நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட துறையிடம் நீங்கள் முன் அனுமதி வாங்க வேண்டும். பிரயர் அப்ரூவல் வாங்க வேண்டும். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்ப இவர்கள் மேல எல்லாம் செய்வதற்கு பப்ளிக் டிபார்ட்மெண்ட் கிட்டயோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டயோ அவங்க பிரயர் அப்ரூவல் வாங்கி அவர்கள் செய்திருப்பாங்க.
ஜெயராம் வெங்கடேஷ், இதுல இந்த 7 கோடி ரூபாய் வந்து கொடுத்து அதுல வந்து 3.23 கோடி ரூபாய் அப்படின்ட்டு சொல்லி இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்க கம்ப்ளைண்ட் தான் அவங்க அப்படியே எழுதியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர்ல. பப்ளிக் டிபார்ட்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்த மாதிரி அந்த எஃப்ஐஆர்ல சொல்லப்படலை. பப்ளிக் சீக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் டிபார்ட்மெண்ட் தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, எப்போவுமே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஜெயராம், இதில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3.23 கோடி ரூபாய் பேமெண்ட் வந்து கைமாறி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்லேயே ஏற்கனவே சொன்னது, அடிஷ்னலாக சொன்ன குற்றச்சாட்டுகளா? ஆமாம், இதை தவிர நான் ஒரு கூடுதல் புகாரும் கொடுத்திருக்கிறேன் அக்டோபர் 2022. அது எஃப்ஐஆர்ல அதற்கான கண்டென்ட்ஸ் வரல. ஓகே. அதுல வந்து நான் எம்புக் எப்படியெல்லாம் அவர்கள் முன்கூட்டியே எழுதியிருக்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கக்கூடிய என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறார்கள் மார்ச் மாசமே அவங்க போட்டிருக்கிறாங்க. சரி, நான் படிக்கணும்னா எக்ஸ்கவேஷன் பண்ணிருக்கிறாங்க, 1369 குவாண்டிட்டி பண்ணிட்டாங்க, வைடனிங் பண்ணிட்டாங்க ரோட, வெட்மிக்ஸ் மெக்கடம் போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பிரைம் கோட் பண்ணிட்டாங்க, பிட்டுமினஸ் மெக்கடம் போட்டுட்டாங்க, பிட்டுமினஸ் கான்கிரீட் பண்ணிட்டாங்க. எல்லாம் வந்து யூனிட் வந்து 400 யூனிட் 500 எல்லாமே இதெல்லாம் போட்டதாக டிக் பண்ணி அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இன்ஜினியர் சைன் பண்ணி பார்க்கலாம், எல்லாரும் சைன் பண்ணி இருக்கிறாங்க. சைன் பண்ணி இந்த மாதிரியான இது எம்பு காப்பில இருந்து ஆரம்பிச்சு குவாலிட்டி இன்ஜினியர் வந்து நாங்க குவாலிட்டியை செக் பண்ணலங்கிறதுல இருந்து எல்லா ஆதாரங்களையும் அந்த கூடுதல் ஆதாரங்களையும் நான் வந்து அக்டோபர் 2022 சப்மிட் பண்ணியிருக்கிறேன். இது அனைத்தும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில இருக்கு. எஃப்ஐஆர் வந்து என்னுடைய இனிஷியல் அந்த ஏப்ரல் மாதம் செய்த புகாரின் அடிப்படையில இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில அவங்க போட்டிருக்கிறாங்க. ஓகே ஜெயராம், என்னன்னா இதுல வந்து பப்ளிக் சீக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் டிபார்ட்மெண்ட் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் நேரடியாக இதில் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தப்படலை, டீட்டெயில்டு என்கொயரி நடத்தப்படலை. இதில் பிரைமா ஃபேசி இருக்குங்கிற அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. சமீப காலத்தில் இப்படி வந்து ரெட் ஹேண்டடாக பிடிக்கிறவங்களை தவிர்த்து இப்படி லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனருக்கு அட்ரஸ் பண்ணி போகக்கூடிய புகார் கடிதத்தின் மேலே இப்படி ஒரு எஃப்ஐஆர் பதிவானதான் எனக்கு தெரியல. இது அநேகமாக இது இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நடவடிக்கை அப்படின்ட்டு பார்க்கலாமா? இனி ஆதாரங்கள் இருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் செய்யக்கூடிய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது டிவிஎஸ்சியினுடைய ஒரு குட் சைனா பார்க்கலாமா? இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இன்ஃபேக்ட் அவர்கள் இதை தொடர வேண்டும். முகாந்திரம் இருக்கக்கூடிய புகார்களில் அவர்கள் பிரிலிமினரி என்கொயரி, டீடைல் என்கொயரி என்று வருட கணக்கில் வீணடிக்க கூடாது. அவர்கள் அது கடந்த காலங்கள்ல தொடர்ந்து பண்ணிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி செய்தது முதல் வழக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடியும் 1-2 வழக்குகள்ல பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு வைத்தியலிங்கமுடைய எஃப்ஐஆர்ல நான் கொடுத்த புகாரிலேயே பிரிலிமினரி என்கொயரி, டீடைல் என்கொயரி இல்லாமல் தான் அதுலயும் பாத்தீங்கன்னா 28 கோடி ரூபாய் அவர் நேரடியாக லஞ்சம் வாங்கிய ஆதாரங்கள் இருந்ததனால் அதில் நேரடியாக அவங்க என்கொயரிக்க போகாம எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க. சோ அந்த இப்போ நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய பெரும்பாலான புகார்கள்ல பாத்தீங்கன்னா ஆதாரங்களை இணைக்கும். அது நீங்க வந்து இந்த சிஎம்டி ஆபீசர்ஸ் பேர்ல போட்ட கேஸ் தானே சொல்றீங்க? இந்த ஸ்ரீராம், அது வந்து ஸ்ரீராம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அவர்கள் வந்து பாரத் கோல் கெமிக்கல்ஸ் அவங்களுடைய நிறுவனம் மூலமாக வைத்தியலிங்கமுடைய மகன் நிறுவனம் முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு 27.9 கோடி ரூபாய் பிரைப டிரான்ஸ்பர் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பில்டிங் கட்டுவதற்கு திட்ட அனுமதி கொடுக்கப்படுகிறது சிஎம்டிஏல. வைத்தியலிங்கம் வீட்டு வசதி துறை அமைச்சராக இருந்தபோது அவர் ஜனவரி மாதம் திமுகவில் இணைந்தார். பிப்ரவரி மாதம் அவருடைய இந்த வழக்கு மூடப்படுகிறது. இதைதான் இப்ப எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். க்ளோஷர் ரிப்போர்ட்டை வந்து சேலஞ்ச் பண்ணி நம்ம கோர்ட்டுக்கும் போயிருக்கிறோம். சோ அதனால இந்த மாதிரி நேரடியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு தான். அதுல பிரிலிமினரி என்கொயரிக்கான ஒரு தேவை கிடையாது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பணம் ரூட் ஆனதுல இருந்து அனைத்து ஆதாரங்களையும் எங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கு எல்லா ஆதாரங்களையும் நம்மளே கொடுத்துருக்கிறோம். அபிஷியலா எடுத்து அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் மூலமா கொடுத்துருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. ஜெயராம் வெங்கடேஷ், ஒவ்வொரு கவர்மெண்ட் மாறும்போதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த முதல் ஒரு 3 மாதங்களுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு ரெய்ட் நடக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். டிஎம்கே வந்த போதும் இதே மாதிரி தான் நடந்தது. இந்த ஆட்சியில் இப்போது தொடங்கி இருக்கக்கூடிய ஏவா வேலுவிடம் வந்து இவர்கள் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் போனாங்க. அப்புறம் சில இடத்துல டிவிஎஸ்சி சோதனை நடத்திய பிறகு முதல் முறையாக ஏவா வேலு வீட்டில் இருந்து தொடங்கி இருக்கிறார்கள். இந்த தொடக்கத்தில் ஏதாவது கடந்த காலத்திற்கும் இப்போதும் ஏதாவது வித்தியாசத்தை பார்க்குறீங்களா நீங்க?
தெரியல, நான் சர்ச்சை ரொம்ப ஃபாலோ பண்ணல இன்னைக்கு காலையில இருந்து. பட் நான் ஒன்னே ஒண்ணுதான், சர்ச் அப்படிங்கறது வந்து ஒரு வானளாவிய அதிகாரம் அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டவுடன் கிடைக்கிறது. ம். அந்த சர்ச்ல வந்து ரொம்ப முக்கியமாக கேஷோ மற்ற விஷயங்களோ சிக்காது. ம். அது அது அதோடைய எதிர்பார்ப்பும் கிடையாது. ம். அவர்கள் இந்த வழக்கிற்கு சம்பந்தமான ஒரு முக்கியமான ஆவணங்கள் என்ன இருக்கு, அதற்கான கம்யூனிகேஷன் என்ன இருக்கு, அதற்கான எலக்ட்ரானிக் ரெக்கார்டு என்ன இருக்கு. ம். ஏன்னா இப்போ சமீபத்துல இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ அதுவரை அவர்கள் கைப்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல சேலஞ்ச் என்ன இருக்க போகுதுன்னா, இந்த விஷயம் நடந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. ம். ஸோ அதுல வந்து அவர்கள் வந்து ஒரு தீவிரமான விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து மற்ற விஷயங்களை ரீகவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அதுக்கான வேலைகளை அவர்கள் துரிதமாக தீவிரமாக இதில் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே ஓகே ஓகே